ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா, ஒரு நைட் டு மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். முதல் நாள் இரவு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நேற்று விலாகோட கண்டினியூ வீடியோ தான். நேற்று விலாக் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. அதில் இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ணது, சின்ன சின்ன க்ளீனிங் ரூம் ஷெல்ஃப்லாம் வந்து க்ளீன் பண்ணது, இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தேன். பார்த்துருப்பீங்க, பார்க்காதங்க செக் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 12 மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து வீடியோ எடுத்திருப்பேன். இது அதுக்கப்புறமா எடுத்த வீடியோ. பசங்களை வந்து டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிரசாதம் செஞ்சுட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டேன். நவராத்திரி வந்து போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதனால் பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கும் அவங்க வர்றதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சிங்க. அன்றைக்கி வந்து அபிஷேகம் வந்து பார்க்குறதுக்கு முடியாது, தீபார்த்தனை மட்டும் தான் வந்து போய் பார்க்கலாம். ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே பசங்களை வந்து டியூஷனில் பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க, அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. மணி வந்து 6:40 ஆகுது. இப்போ தான் அவங்க வந்தாங்க. வந்தது பசிக்குதுன்னாங்க. அவங்களுக்காகவே கொஞ்சமாக இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ தான் சூடு பண்ணி கொடுத்தேன். எனக்கும் வெற்றிக்கு மட்டும் அடுப்பில் பால் வச்சுருக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிச்சு. கோயிலுக்கு தான் வந்து கிளம்பியிருக்கிறேன். இப்போ கோயிலுக்கு வந்து பிரசாதம் வந்து புளிசாதம் செஞ்சு வச்சுருக்கிறேன். நேற்று விலாக்லேயும் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன் புளிசாதம் கலரை போகிறேன்ட்டு. புளிசாதம் அரைப்படி வந்து கலரில் இந்த செம்பளத்துக்கு கரெக்டாக வருது. கம்மியாக தான் வந்து செஞ்சுருக்கேன். போக போக அப்புறம் கொஞ்சம் அதிகமாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அந்த புளி தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்தே தான் வந்து வச்சுருக்கிறேன். நாளைக்கு வெற்றிக்குட்டி புளி சாதம் தான் வேணும்னா, அதனால் சேர்த்து தான் வச்சுருக்கேன். இப்போ தான் வந்தாங்க. வரும்போதே பார்த்திங்கன்னா சுண்டைக்காய், தக்காளி, இந்த பெரிய மண்டை காராக்கரணை வாங்கிட்டு வந்திருக்காங்க. சொல்லிட்டாங்க இன்றைக்கி நாளைக்கு வந்து சுண்டைக்காய் குழம்பு காராக்கரணை வறுவலும் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான். நாளைக்கும் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். புளி சாதமும் கிளறிட்டோம்னா 2 வேளைக்கும் நாளைக்கும் காலையிலேக்கும் மதிக்கும் சாப்பாடு தான். நான் இன்னும் இட்லிக்கெலாம் ஊற வைக்கலாம், மாவும் இல்லை, சித்திர காலி ஆகிடுச்சி. அம்மா வந்து ஊருக்கு போகிறோமா இல்லையான்னு பார்த்துட்டு தான் இட்லி வந்து ஊற வைப்பேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருந்தாங்கன்னா நேரத்தோடய வந்து கோயிலுக்கு போயிருக்கலாம். அவங்க லேட்டாக வந்ததுனால கொஞ்சம் லேட்டாக தான் போகிற மாதிரி இருக்குது. அவங்க 7:30 மணிக்கிட்ட தான் தீபார்த்தனை வந்து பண்ணுறாங்க. இருந்தாலும் அபிஷேகம் தான் வந்து பார்க்குறதுக்கு முடியாது. நேற்று போகும்போது அபிஷேகம் முடிகிற டைமில் போயிருந்தோம். இன்றைக்கி அபிஷேகம் வந்து பார்க்குறதுக்கு முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். தீபார்த்தனை பண்ணுற டைமுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து கிளம்பிட்டுருக்காங்க. சரி, கிளம்புற கேப்பில் இது வந்து காம்பு எடுத்து வச்சுலான்னு இருக்காங்க. எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா இருக்கும் இந்த சுண்டைக்காய். ஒரு சிஸ்டர் வந்து சுண்டைக்காய் குழம்பு ரெசிபி எப்படியோ வந்து கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் சுண்டைக்காவே வந்து வாங்கலைங்க. நான் போகிற டைமில் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப முத்தின காய் இருக்குது. இதுவே இப்போ பார்க்கறதுக்கு முத்தின காயாக தான் இருக்குது. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு 15 நிமிஷம் தான் இந்த சுண்டைக்காய் குழம்பு வைக்கிறது. குக்கர்லேயே வந்து வச்சிடலாம். சுகர் பேஷண்ட்லாம் இது அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு வேலை செய்கிற கேப் கிடச்சிதுன்னா அந்த கேப்பில் என்ன வேலை செய்ய முடியுமோ செஞ்சு வச்சிருவேங்க. அது அப்படியே வந்து பழகிடுச்சு. காஃபி போடுற டைம் தான் அந்த அவங்களும் கிளம்புறாங்க. 10 நிமிஷமாவது ஆகும். சரி, அந்த நேரம் ஏன் சும்மா இருப்பாங்க அப்படின்ட்டு நாளைக்கு சமையலுக்கு இன்றைக்கி இந்த வேலை வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் வேலை. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான். காலையில் ஏஞ்சி அவசர அவசரமாக இது காம்பு கிள்ளிட்டு இருக்கிறது கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். நான் வந்து இப்படி அந்த காம்பை கிள்ளி வச்சிடுறேன். இவ்வளோக்கும் ஒரே குழம்பு வைக்க முடியாது. ஒரு நாளைக்கு வந்து கார குழம்பும், ஒரு நாளைக்கு பருப்பு குழம்பு, நாளைக்கு வந்து பருப்பு குழம்பு, பருப்பு சாம்பார் மாரி வைக்க போகிறேன். எங்கள் ஊர் சைடு கிராமத்து முறையில் எப்படி இருப்பாங்களோ அந்த டைப்பில் வந்து நாளைக்கு பருப்பு குழம்பு தான் வைக்க போகிறேன். அது சுண்டைக்காய்க்கு காம்பு கிள்ளி வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு வந்துட்டோங்க. நாங்கள் வரும்போது கரெக்டாக தீபார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரசாதம் வச்சு படைச்சிட்டு கோயிலெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேயே பிரசாதம் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 8:30 மணி போல் ஆகிடுச்சிங்க. இப்போ கோயிலுக்கு இப்போ ரெகுலராக போயிட்டுருக்கனால அங்கே இப்போ நவராத்திரி ஸ்பெஷலுங்கிறனால பிரசாதம் நிறைய பேர் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. அங்கே கொடுக்குற பிரசாதம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடுது. வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு 2-3 நாளாகவே வந்து நைட்டில் வந்து சாப்பாடு செய்கிற வேலை இல்லை. வந்ததுமே
வந்து பார்த்திங்கன்னா அதை 1-2 வேலை இருந்தால் செய்வேன், இல்லாட்டினா கம்னு படுத்துற வேண்டியதான். அப்படி தான் போயிட்டுருக்குது. நைட்டுக்கே வந்து கிச்சன்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுனால காலையில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க வேலை செய்கிறதுக்கு. நைட்டே வந்து பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன சமையல்னு. அது வந்து இந்த சுண்டைக்காய் குழம்பு வந்து நான் இப்போ லைட்டாக ரெசிபி வீடியோ வந்து எடுத்திருக்கிறேன். ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தாங்க. கேட்டவங்களே மறந்துருப்பாங்க. அவங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு நான் இந்த சுண்டைக்காய் குழம்பு ரெசிபி இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு 15 நிமிஷம் தான் இந்த குழம்பு வைக்கிறது. குக்கரில் தான் வந்து வைக்க போகிறேன். இதுக்கு வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் வந்து அலசி வச்சுருக்கிறேன். குக்கரில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு அந்த சுண்டைக்காயை போட்டு வந்து லைட்டாக வதக்கணும். அதாவது வெடிக்கும் வந்து வதக்கிட்டு அது கூடவே வந்து பருப்பு சேர்த்து லைட்டாக ஒரு 2 பரட்டு பரட்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கணும். முன்னாடியே வந்து மறந்துட்டேன். சுண்டைக்காய் அலசி அந்த ஒரு துணியில் உலர விட்டுருந்தோம்னா எண்ணெயில் போடும்போது அந்த எண்ணெய்லாம் வெளியில் தெறிக்காமல் இருக்கும். நான் அப்படியே தண்ணியிலேருந்து அள்ளி அப்படியே போட்டதுனால ஃபுல்லாக எண்ணெய் தெறிச்சிச்சு. அதனால் வந்து அப்பப்போ தொடச்சி விட்டுக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ எங்கள் 4 பேருக்கு அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு வேளை ஊற்றி சாப்பிட்ற மாரி அளவுக்கு தான் வந்து குழம்பு வைக்கிறேன். அளவு வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 1 கிளாஸ் ஃபுல்லாக சுண்டைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3/4 கிளாஸ் வந்து இப்போ துவரம்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. அதான் அளவு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சுண்டைக்காய் காய் அதிகமாக வந்து சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் இப்போ வீடியோவில் பார்ப்பீங்க. பார்க்குற மாரி வந்து அதை லைட்டாக சுண்டைக்காய் வதக்கிட்டு பருப்பு சேர்த்து 2 பரட்டு பரட்டிட்டு தண்ணி சேர்த்து அது ஒரு 4 விசில் வச்சு இறக்கிக்க வேண்டியதான். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது வேகிற டைமில் நான் காரக்கரணி, அது சில பேர் இது கருணக்கிழங்குங்கிறீங்க, எங்கள் ஊர் சைடு இது நாங்கள் மண்டை காரக்கரணம் தான் வந்து சொல்லுவோம். இதை வந்து பெரிய பெரிய ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். கையோட குழம்புக்கு வந்து புளியும் வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தாங்க புளி எடுத்துருக்கிறேன். இது வந்து குழம்பு வந்து பார்த்திங்கன்னா காரம், உப்பு, புளிப்புலாம் கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கிறேன். இந்த புளி கொஞ்சம் நல்லாவே புளிக்குங்கிறனால கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். இப்போ பருப்பு வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து அப்புறம் இந்த காரக்காரனை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கடைசியாக தான் வந்து திருப்பி வந்து நான் சாம்பார் கூட்டி வைக்க போகிறேன். ஒரு சின்ன டிப்பு, இந்த புளியெலாம் வந்து டக்குன்னு ஊற வைக்கும் போது நீங்கள் அந்த சுடு தண்ணி எடுத்து நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து ஊறிடும். அதுக்குன்னு தனி சுடு தண்ணி வந்து சூடு பண்ண தேவையில்லை. இப்போ சாப்பாடு வேகும் போது அதில் இருந்து ஒரு கரண்டி எடுத்து தண்ணி ஊற்றி அந்த சுடு தண்ணி எடுத்து ஊற்றி ஊற வச்சாலே சீக்கிரம் ஊறிடும். கரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த காரக்காரனை வந்து இதுவும் லைட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிற இந்த வறுவல் எப்படி பண்ணுவேன்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுவும் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைஸாக கொஞ்சம் மொத்தமாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 5 பெட்டியில் என்னென்ன மசாலா வச்சுருக்கோமோ அது எல்லாமே ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் கம்மியாக வந்து சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது காய் வேகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு வேக வச்சுக்க போகிறேன். இது நல்லா ஒரு 80% வெந்ததுக்கப்புறமா திருப்பி தோசைக்கல்ல போட்டு எண்ணெய் ஊற்றி மீன் வறுவல் மாரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்பேன். அவ்வளோதான். இப்படி பண்ணால் தாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இது ஒரு விதம். இன்னொரு விதமாக வந்து பண்ணுவேன். அதை நெக்ஸ்ட் விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எப்போ வாங்குவோன்னா அப்போ செய்யும்போது ஷேர் பண்ணுறேன். அதுக்குள்ளே இதை வந்து சவுண்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கணும். இது ரொம்ப குழையெல்லாம் வேக வச்சிடக்கூடாதுங்க. நம்ம நல்லா கடையிற அளவுக்கு வேக வச்சா போதும். ரொம்ப குழைய வேக வச்சிட்டோம்னா டேஸ்ட் வந்து மாறிடும். மற்றெல்லாம் நல்லா நம்ம கடைஞ்சிக்கிற அளவுக்கு இது வேக வச்சுக்கணும். அதாவது ஒரு 3/4 பதம் வேக வச்சுட்டு இதுமாரி மற்றெல்லாம் நல்லா வந்து கடைஞ்சி விட்டுக்கலாம். இது நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா இதில் ஊற வச்சுருக்கிற புளியை வந்து கரைச்சிட்டு சேர்த்துப்போம். இதில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் வந்து சேர்க்கணும், வேறு எதுவும் வந்து சேர்க்கக்கூடாது. வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் தான் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ நான் எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துருக்குறேன். ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துருக்குறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும், இது தண்ணியாக இருந்தாலும் இது நல்லாயிருக்கும், இது கொஞ்சம் திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி இது திருப்பி ஒரே ஒரு விசில் வச்சு இறக்கிட்டால் போதுங்க, குழம்பு ரெடி ஆகிடும். இது சட்டுன்னு வைக்கிற வேலை தான். இது வேலையும் நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். வெங்காயம், தக்காளி எதுவுமே வந்து காயின்னு இதுக்கு கட் பண்ணுற வேலையே கிடையாதுங்க. வேக வச்சு கடைஞ்சி திருப்பி இது ஒரு சவுண்டு வச்சு தாளிக்கிற வேலை, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சுண்டைக்காய் குழம்பு தான். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் வெந்ததை வடித்து விட்டுட்டு குக்கரை தூக்கி அந்த அடுப்பில் வச்சுட்டு இதில் நம்ம வேக வச்சுருந்த அந்த காரக்கரணி தோசைக்கல்ல போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் ஒரு சின்ன டிப்பு வந்து சொல்கிறேன். இது வந்து சப்பாத்திக்குன்னு போடுற தோசைக்கல்லுங்க. அது சப்பாத்தி போடுற தோசைக்கல்லையும் தோசை வந்து ஒட்டாமல் வரதுக்கான ஒரு டிப்பு தான் இது. இப்போ சப்பாத்தி நாள் வந்து நான் போட்டுட்டேன்னா அடுத்த ஒரு 2 நாளுக்குள்ளே வந்து அந்த தோசைக்கல்லில் இதுமாரி ஏதோ ஒரு வறுவல், காராக்கரணி, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கோவக்காய் ஏதோ ஒரு வறுவல் டைப்பு வந்து இதில் வந்து நான் அந்த தோசைக்கல் வந்து இதுமாரி போட்டு எடுத்துப்பேன், கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து. அதுக்கப்புறமா அதை தோசைக்கல் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள், சூப்பராக ஒட்டாமல் வந்து வரும். நான் அதை எப்போதுமே இதை நான் வந்து பண்ணுவேன், இந்த டிப்பு ஃபாலோ பண்ணுவேன். சூப்பராக வந்து சப்பாத்தி போடுற தோசைக்கல்லையும் தோசை வந்து சூப்பராக சுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து 2 தோசைக்கல் வச்சுருப்பாங்க. ஒன்று இந்த தோசை அடைன்னு
ஊற்றுறதுக்குன்னு வச்சுருப்பாங்க, இன்னொன்று சப்பாத்திக்குன்னு தனியாக வந்து வச்சுருப்பாங்க. அதுமாரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. சில சமயம் இப்போ கெஸ்ட்டெல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா, இப்போ தோசை ஊற்றுற மாரி இருந்தோம்னா வந்து அந்த ஒரு தோசைக்கல் வந்து வச்சே ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் இல்லைங்களா? அதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் உங்களுக்கு. நார்மலாகவே இந்த தோசை அடைலாம் சுடுற மாரி இருந்தோம்னா 2 தோசைக்கல் வச்சு வந்து பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக வந்து முடியுங்க. ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். குழம்பு ஒரு சவுண்டு வச்சு இறக்கிட்டேன். இதுக்கு வந்து மெயினாக தாளிப்பு தாங்க. வடகமும் கருவேப்பிலையும் வந்து போட்டு வந்து தாளித்தா நல்ல வாசனையாக இருக்கும். நெய் இருந்தால் நெய்யில் தாளித்து போட்டு பாருங்கள், இன்னமும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த சுண்டைக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள். லஞ்செலாம் வந்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் இன்றைக்கி திருவாசல் வேலையை வந்து நான் பண்ணினேன். வேலை சிம்பிளாக இருந்தாலும் சரி, ஏறி ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருந்தது. ஒரேடியாக வந்து பார்த்திங்கன்னா பாலும் வரவும் இல்லை. அதனால் சரி லஞ்செலாம் பேக் பண்ணிவிட்டு அவங்கள ஆஃபீஸ்க்கு அனுப்பும்போது கீழே வந்து கோலம் போட்டுக்கலான்ட்டு வந்தேன். இன்றைக்கி டைம் இருந்ததுனால கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கிற மாரி அழகாக கோலம் போட்டிருந்தேன். எனக்கே பிடிச்சிருந்தது. டேய் டைம் ஆயிடுச்சு, வா கோயிலுக்கு வேறு போயிட்டு போகணும். வா, அடி வாங்குவேன். கோயில் போயிட்டு தான் போகணும். ஆமாம், ரூல் இருக்குதான். என் ரூலில் இருக்குது. நான் கீழே விழுது பார்த்தியா? ஸ்பூன்னால அதை எடுத்து சாப்பிட முடியுமா? கையால் எடுத்து சாப்பிட வேண்டியதானே. வா, டைம் ஆச்சு. வா மணி பார்த்து 10:10. அவங்க ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா திருப்பி மேலே வந்து வெற்றிக்குட்டியை எழுப்பி விட்டுட்டு மற்றபடி கிச்சன் வேலை மீதி இருந்த வீட்டு வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். சாதனா குட்டிக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. வெற்றிக்கு வந்து இன்னையோட ஸ்கூல் வந்து முடியுது. அவனுக்கு இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து ப்ரோக்ராம் இருக்குது, அதில் அவன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான். அதுக்கு தான் வந்து நேற்று ஜவுளி கடை போயிருந்தேங்க. அதுக்கு க்ரீன் கலர் டிஷர்ட் வந்து போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. வெற்றிக்கிட்ட க்ரீன் கலர் டிஷர்ட் வந்து இருந்ததெல்லாம் ரொம்ப பழசாக போயிடுச்சு. அதனால் வந்து புதுசு ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தேன். அது 160 ரூபா தான் அந்த க்ரீன் கலர் டிஷர்ட்டு. இதே வந்து நம்ம 555 ஆஃபரில் போய் எடுத்திருந்தோம்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா கூட வராது. அங்கேயும் போய் பார்த்தேன், கிடைக்கல க்ரீன் கலரில். அதனால் அப்புறம் கடையில் வந்து வாங்கினேன். அவனை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நேராக வந்து கோயிலுக்கு தான் வந்திருந்தேன். கோயிலுக்கு வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்கூலுக்கு வந்து போயிருந்தேன். அவனுக்கு வந்து கொஞ்சம் கோவங்க, நேரம் ஸ்கூலுக்கு போகணுன்னு தான் அடம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கோயிலுக்கு தான் போயிட்டு போனதுனால அவனுக்கு கொஞ்சம் கோவமாயிட்டான். அதான் அப்படி நின்றுட்டு இருந்தான். 11 தான் அவனுக்கு வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது, 12:30 வரைக்கும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட வேண்டியதாக. ஸ்கூல் கிடையாது. அதுக்கப்புறம் அம்மா வந்து ஆயுத பூஜைலாம் முடிஞ்சுது நம்ம ஸ்கூலு. காலையில் 9 to 10 வந்து கிரேடு 3 and 4க்கு வந்து கல்மினேஷன் ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது. இப்போ கிரேடு 1 and 2க்கு வந்து இப்போ ப்ரோக்ராம் வந்து பண்ண போகிறாங்க. லாஸ்ட் இயரும் வந்து 2 கல்மினேஷன்லேயும் வந்து வெற்றிக்குட்டி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நான் அதோடய வீடியோலாம் அப்போவே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் வந்து அவன் பர்ஃபார்ம் பண்ணுறான். அவனுடைய பார்ட் மட்டும் வந்து லைட்டாக வீடியோ எடுத்துருக்கேன். ப்ரோக்ராம் முடிஞ்சு வெற்றி பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 1 ஆகிடுச்சிங்க. போகிற வழியில் வந்து கடைக்கு தான் வந்து போயிருந்தேன். இன்றைக்கி பிரசாதம் வந்து தயிர் சாதம் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு தயிர் பால் வாங்கிட்டு அப்புறம் வெற்றிக்குட்டி இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால அவன் எனக்கு எதாவது வாங்கி கொடுன்னு வந்து சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் கடைக்கு வந்து வெற்றிக்கும் சாதனாக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கு வந்தேன். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பசங்களை டியூஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறமா பிரசாதம் செய்கிற வேலையை வந்து பார்ப்பேன். இன்றைக்கி விலாக் வந்து இதை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு நைட்டு மார்னிங் ரொட்டீன் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு விலாகில் வந்து பார்க்கலாம்.